தெரியுமா? அந்த பட்டியல் தெரியுமா? திமுக அனுதாபிகள், திமுகவுக்கு வாக்களிப்பவர்கள் இங்க இருப்பீர்கள். திமுகவுடைய கட்சி ரீதியாக 77 மாவட்டங்கள் இருக்கிறது. இந்த 77 மாவட்டங்களுக்கும் ஒரு மாவட்ட செயலாளர், 77 மாவட்ட செயலாளர்கள் கட்சி ரீதியாக திமுக போட்டிருக்கிறார்கள். அப்படி போட்டிருப்பதிலே கொங்கு வேளாள கவுண்டர்கள் 15 பேர், வன்னியர்கள் 15 பேர், முக்குலத்தோர்கள் 16 பேர். உங்கள் சமூகத்திற்கு எத்தனை பேர் தெரியுமா மாவட்ட செயலாளர்கள்? ஒரே ஒருத்தர். நீங்கள் காலங்காலமாக வாக்கு செலுத்துகிற திமுக அவர்களது கட்சியிலே உங்களுக்கு வாய்ப்பு வழங்கி இருப்பது மாவட்ட செயலாளராக ஒரே ஒரு நபருக்கு. நாய்க்கு எலும்பு துண்டை தூக்கி போடுற மாதிரி வச்சுக்கோ, இல்லன்னா சண்டை போடுவேன். நாய்க்கு எலும்பு போட்டனா என்ன பண்ணும்? குறைக்கும், கடிக்க வரும். வாயை பத்திக்கிட்டு இருக்கான்னு தூக்கி ஒரு மாவட்ட செயலாளர். சரி, அதிமுக பெரிய சமூக நீதி அமைப்பா அப்படின்னு கேட்டோம்னா அங்கேயும் ஒரே ஒரு மாவட்ட செயலாளர், அங்கேயும் ஒரு 76 மாவட்ட செயலாளர்கள் இருக்கிறார்கள். எல்லா சமூகத்திற்கும் வாரி வாரி வழங்கி இருக்கிறார்கள். 14 பேர், 15 பேர், 18 பேர்னு. ஆனா முத்தையர்கள் அங்க ஒரே ஒருத்தர் தான் மாவட்ட செயலாளர். அப்ப எதுக்கு காலம் பூரா நம்ம ஓட்டு போடணும்? ஏன் ஓட்டு போடணும்? அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் கட்சியிலையும் வாய்ப்பு வழங்க மாட்டீங்க, ஆட்சியிலையும் வாய்ப்பு வழங்க மாட்டீங்க. ஆட்சி வந்தா அதிமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, திமுக ஆட்சிக்கு வந்தாலும் சரி, ஒரே ஒரு அமைச்சர், ஏதாவது ஒரு ஆவாத போவாத துறை கொடுத்து துறையுமே அப்படின்னு கொடுக்கிறது ஒரே ஒரு துறை. இப்ப ஒரே ஒரு அமைச்சர் இருக்கார் சுற்றுச்சூழல் துறையில, தெரியுமா உங்களுக்கு? திமுக அமைச்சர். இது மாதிரி எந்த ஆட்சி வந்தாலும் சரி ஒரே ஒரு அமைச்சர் தான். சரி, இதையெல்லாம் பேசுறமே நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் நம்ம பிரதிநிதித்துவத்தை பெற்று அமைச்சர்களாக ஆகிறவர்களும் நம்முடைய கோரிக்கைகளை பற்றி பேசுவாங்கன்னா பேச மாட்டாங்க. மதுரை மாவட்டம் வேலூர்ல அண்ணன் பெரிய பிளான் அவர்கள் போன அதிமுக ஆட்சியப்ப அவர் எம்எல்ஏ, ஆளுங்கட்சி எம்எல்ஏ, இப்போ எம்எல்ஏ தான், இப்ப எதிர்கட்சி எம்எல்ஏ, அப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ. வரலாற்றுல எப்படி ஒரு சேர நாடு இருந்ததோ, சோழ நாடு இருந்ததோ, பாண்டிய பல்லவ நாடுகள் இருந்ததோ, அதே போல முத்தரையர் நாடு என்று ஒரு தனி நாடு இருந்தது. ஒரு 2000 ஆண்டு கால வரலாற்றுக்கு சொந்தமான இந்த சமூகம், அதிலே பேரரசர் பெருமுடிகு முத்தையருடைய ஆட்சியை பற்றி சொல்லும் போது வரலாற்று ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள், பேரரசர் பெருமுடிகு முத்தையருடைய ஆட்சி காலம் வரலாற்றின் பொற்காலம் என்று சொல்கிறார்கள். அப்படிப்பட்ட பேரரசர் பெருமுடிகு முத்தையருடைய வரலாற்றை பாட புத்தகத்தில் சேர்க்க வேண்டும் என்று அண்ணன் பெரிய பிள்ளான் பேசல. நல்லா தெரிஞ்சுக்க, இது நாள் வரை மறைக்கப்பட்ட வரலாறாக இருக்கக்கூடிய முத்தையருடைய வரலாறை பாட புத்தகத்திலே சேருங்கள் என்று அவர் பேசவில்லை. மாறாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய வரலாற்றை பாட புத்தகங்களே எப்போது சேர்ப்பீர்கள் என்று கேட்டார். அப்போ நம்மாளுன்னு எல்லா பையனையும் ஓட்டு போட்டு அனுப்பிச்சுட்டா அவன் போய் அங்க என்ன வேலை பார்க்கறான்னு பார்த்து. சரி, இன்னொரு கேள்வி கேட்டார். அதே சட்டமன்ற கூட்டத்தொடர்ல எனக்கு முன்னாடி பேசின அமைப்பு செயலாளர் பேசினார் பாருங்க, பாரி வேட்டை நடத்துவதற்கான அனுமதி. அதை பேசும்போது இதே திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய அன்றைய அமைச்சர் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஏன் பாரி வேட்டை இந்த நவீன காலத்துல நடத்திதான் அவனுமான்னு சிரிச்சுட்டே கேட்டார். ஆப்பிள் சின்னத்துக்கு ஓட்டு கேட்டார். திண்டுக்கல் சீனிவாசன் நினைக்கிறேன். அவர் கேட்கிறார், ஏன் பாரி வேட்டையெல்லாம் நவீனமா கம்ப்யூட்டர் எல்லாம் பண்ண முடியாதான்னு கேட்கிறார். பாருங்க அப்ப எப்படி இருக்குன்னு. உங்களுக்கானவர்கள் சட்டமன்றத்திலே இருந்தாலே ஒழிய வேற யாராலும் இந்த கோரிக்கைகளை பற்றி பேச முடியாது. என்ன பேசியிருக்கணும்? முத்தையருடைய வரலாற்று பாரம்பரியம் பாரி வேட்டை, முத்தையருடைய வரலாற்றோடு ஒன்றி போனது வேட்டை என்பது வேட்டை சமூகம் தான் முத்தைய சமூகம். அப்படிப்பட்ட சமூகத்திற்கு வருடத்தில் ஒரு முறை அவருடைய பாரம்பரிய நிகழ்வாக வேட்டை ஆடுவதற்கு அனுமதி வழங்க வேண்டும். இதுதான் ஒற்றை கோரிக்கை. அதிமுக திமுக உறுப்பினராக இருந்தால் கொரோனாவிடம் அனுமதி பெற வேண்டும். ஐயா, பாரி வேட்டையை பத்தி பேசிக்கலாமா ஐயா அப்படின்னு கேட்கும். இதே நீங்கள் இங்கே தமிழர் தேசத்தவர் ஒருத்தவரை சட்டமன்றத்திற்கு அனுப்பினீர்கள் என்று சொன்னால் எந்த அனுமதியும் இல்லாம சட்டமன்றத்தில் என்று
நடத்தி கவன ஈர்ப்பு தீர்மானம் நிறைவேற்றுவார். முத்தையருடைய பாரம்பரிய திருவிழாவான பாரி வேட்டைக்கு அனுமதி வழங்க வேண்டும் அப்படின்னு சட்டமன்றத்துல பேசுவார். அப்ப நீங்க யாரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும்? உங்களுடைய உண்மையான பிரதிநிதி தமிழர் தேசம் கட்சியினரை தேர்ந்தெடுத்து அனுப்பணும். திமுகவுல இருக்கிற முத்திரையர் பேச மாட்டாங்க, அதிமுக இருக்கிற முத்திரையர் பேச மாட்டாங்க. எல்லா கட்சியும் அப்படிதான் செய்யுது.